முதலில் உலக சாதனை உங்களுடைய குடும்பத்தில் யார் செய்தது? நாங்கள் அதாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. அதனால் என்னுடைய சின்ன மகன் தர்ஷன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சூட்டியாக இருப்பார். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத கலையோடு இருப்பான், கலைநயத்தோடு இருப்பான். அதனால் அவனுக்கு எங்கள் குடும்பம் ஒரு யோகா குடும்பம். அதனால் எனது நண்பர் யோகா சுரேஷ் அப்படின்ற ஒரு அற்புத நண்பர் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு கிடைத்தார். நானும் ஒரு யோகா வல்லுனர். அதே மாதிரி அவர் எனக்கு கிடைத்த ஒரு நண்பர் தான். அவர் சார் அவர் தான் எங்களுக்கு தூண்டில் போட்டார். சார் நீங்கள் உங்கள் குடும்பமே ஒரு யோகா குடும்பம், நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை ஏன் அப்படியே வச்சுருக்கீங்க, மனசுலேயே வச்சுட்ருக்கீங்க, அதை உலகத்துக்கு பிரகாசப்படுத்தினால் தானே மக்களுக்கு தெரியும் என்று சொல்லி என் சின்ன மகனுக்கு இது மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். அதாவது 2 பக்கம் தக்காளி ஒரு தக்காளி வைத்து அது மேலே நிற்க வச்சு அந்த 4 வயசு பையனுக்கு இந்த தக்காளி மேலே ஒரு கால், அந்த தக்காளி மேலே ஒரு 4 வயதிலேயே உலக சாதனை படைத்து விட்டார். 4 வயதிலேயே உலக சாதனை படைத்தார். யோகாசனம் யோகாசனம் மூலயமாக என் மகனுக்கு 4 வயதில் ஒரு உலக சாதனை. இந்த பக்கம் ஒரு தக்காளி, அந்த பக்கம் காலுக்கு ஒரு தக்காளி, அது மேலே நிற்க வைத்து சூரிய நமஸ்காரம் பண்ண வைத்தார். அது மூலயமா அந்த தக்காளி 2மே உடையல, மிராக்கல். அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் என்ற ஒரு வெறித்தனம் வந்தது அந்த நேரம். அதன் பிறகு தக்காளியை கீழே அடுக்கி அதுக்கு மேலே முட்டையை அடுக்கி அதுக்கு மேலே பல யோகாசனங்கள் செய்ய கற்றுக் கொடுத்தோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் எல்லாத்துலேயுமே அவன் பாஸ் தான், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணான். அதனால் உலக ரெக்கார்டு இவர் தான் இன்டிமேட் பண்ணி உலக ரெக்கார்டு பார்க்குறாங்க. இது உண்மையான ஒரு மிராக்கல். உலக ரெக்கார்டு அவனுக்கு தான் முதலில் ஒரு உலக சான்றிதழ், உலக சாதனையாளர் என்ற ஒரு சான்றிதழை வழங்கியது. அதன் பிறகு சார் நீங்கள் இருக்குங்க, நீங்கள் ஏதாவது சாதனை பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் தான் மறுபடியும் தூண்டில் போட்டார். அந்த தூண்டில் இந்த சிக்கிய இந்த மீன் நான் எதையாவது பண்ண வேண்டும் என்ற நிறைய ட்ரைனிங் எடுத்ததில் ஃபார்ச்சுனர் கார் 2200 கிலோ கொண்ட ஒரு ஃபார்ச்சுனர் காரை ஒரு விரலால் இழுத்து 200 மீட்டர் இழுத்து ஒரு சாதனை படைத்தேன். அது ஒரு ரெக்கார்ட். இன்னொரு ரெக்கார்ட், பல்லால அதே ஃபார்ச்சுனர் காரை 2200 கிலோகிராம் எடை கொண்ட அந்த ஃபார்ச்சுனர் காரை பல்லாலே கடித்து 200 மீட்டர் இழுத்து அது ஒரு ரெக்கார்ட். எனக்கு 2 ரெக்கார்ட், உலக ரெக்கார்டு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நாங்கள் இருவரும் சாதனை படைத்து விட்டோம். உலக ரெக்கார்டு எங்களை அங்கீகரித்து விட்டது. என் மகன் பெரியவன் அனீஷ் அவர்கள், அவனும் சின்ன வயசுலேருந்து ஒரு வெறித்தனம் இருக்கிறது. அவனும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால் அவனுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். அதாவது பின்னாடி 2 செங்கல், இந்த தொடைக்கு ஒரு செங்கல், இந்த தொடைக்கு ஒரு செங்கல், அது மேலே மேலே ஏறி உட்கார்ந்து அது முறைப்படி யோகாசனம் எல்லாம் நாங்கள் எல்லோருமே அந்த யோகாவில் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக எங்களுக்கு நேரம் யோகாசனத்துல தான் நீங்க கண்டிப்பாங்க. அதனால உங்களுடைய மூத்த மகன் அனீஷ்குமார் நமது ஸ்டூடியோக்கு வருகை தந்திருக்கார். இங்க நமது நேருக்கு ஹாய் மட்டும் சொல்லி வருக மகன் வாங்க அனீஷ்குமார். அவர் 4 செங்கல் மேல அதுக்கு இந்த செங்கல், இந்த பக்கம் ஒரு காலுக்கு தொடைக்கு ஒரு செங்கல், இந்த தொடைக்கு ஒரு செங்கல், ஆக 4 செங்கல்ல உட்கார்ந்து அரை மணி நேரம் யோகா பண்ணி அது மூலயமா அவன் ரெக்கார்ட் வாங்கினான், உலக ரெக்கார்ட். அவனும் உலக சாதனையாளர் பட்டியலில் இடம்பெற்றோம். சரி, நாங்கள் 3 பேருமே உலக சாதனைகள் பட்டியலில் இடம்பெற்று விட்டோம். மேற்கொண்டு ஒரு நபர் பாக்கி இருக்காங்க. யார்? என்னுடைய மனைவி. அவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்காதா, நீங்கள் மட்டும் வாங்கிட்டீங்களே அப்படின்ற ஒரு உள்ளம் நினைக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தால் அவங்களுக்கு நான் பூஸ்டப் கொடுத்தோம். நாங்கள் 3 பேருமே சேர்ந்து பூஸ்டப் கொடுத்தோம். அவங்க உடனே சரி ஓகே நான் எதையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் ஏற்றுக்கொண்டு சொல்லுவது எல்லாம் உண்மைதானே அதை ஏற்றுக்கொண்டு அவங்க யோகா ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க. அதன் சரி, ஒரு கடினமான யோகா, ஆணி படுக்கையின் மீது அரை மணி நேரம் படுத்து பல யோகாசனங்களை செய்து
அவரும் ஒரு ரெக்கார்ட் உலக அது சாதனையாளர். ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு ஆபத்தான பயிற்சி தான். அதுதான் ரெக்கார்ட். அதுதான் உலக ஆணி சாதனை. படுக்கையில் மேல் படுப்பது என்பது அதுதான் உலக சாதனை. அந்த கடினமான ஒரு அந்த அரை எந்த மணி ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அரை மணி நேரம் இது எல்லாமே நாங்க தனி வீட்டில் தனியாக நடக்கவில்லை. நான் ரோடில் செய்தேன். பல போலீஸ் உட்பட பந்தோஸ் வந்தாங்க என்னுடைய செயலுக்கு. அதே மாதிரி என்னுடைய மகன் செயலுக்கு 20 மகன் செயல்களும் அதே மாதிரி போலீஸ் டீமோட வேர்ல்ட் ரெக்கார்ட் டீமோட வந்து தான் அதை பார்த்தாங்க, அதை பண்ணாங்க. எல்லா மீடியாவும் பார்த்து எடுத்தாங்க. எல்லாமே ரெக்கார்ட். எல்லா மீடியாவும் வந்து எடுத்தாங்க. எல்லா பேப்பர்லையும் வந்தது. அதே மாதிரி என்னுடைய மனைவி யமுனா ஹரிகோவிந்தன் அவர்களும் ஆணிப்படுக்கையின் மீது அரை மணி நேரம் படுத்து பல யோகாசனங்கள் செய்தார். அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் உலக சாதனையாளர் ஒரு விருதை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே எங்கள் குடும்பமே உலகத்தின் உள்ள ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் குடும்பம் இருக்கிறது. உலக சாதனையாளர்கள் குடும்பம் என்று சொன்னால் அதை எங்கள் குடும்பமும் சாரும் என்று உங்கள் முன்னாடி இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதில் எங்களுக்கும் பங்கு உண்டு என்பதில் இந்த வேளையிலே சொல்லிக்கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இவர் யாரும் இல்லை, எனது உடன் பிறந்த சகோதரி கணவர் டாக்டர் ஹரி கோவிந்தன். நன்றி. யமுனா ஹரி நன்றி நன்றி. என் உடன் பிறந்த சகோதரி. இந்த வேளையில் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுகிறேன். ஒரு குடும்ப சாதனையாளர் அவர்களை நம்ம நேரலையில் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் எனக்கும் ஒரு உலக சாதனை வாய்ப்பு அதே திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் எனக்கு விரைவில் நடக்கும். கண்டிப்பாக முயலுங்கள். அண்ணாமலை கொடுத்து விட்டார். அங்கு 1008 சாதுக்களுடன் நானும் சங்குநாதம் முழங்கி உலக சாதனையாளர் என்ற பட்டத்தை ஒரு சான்றிதழை பெற்றுள்ளேன். அது வந்து மகிழ்ச்சி, சொல்லவே இல்லை. நினைக்காத ஒரு விஷயம், எதிர்பார்க்காத விஷயம். ரொம்ப சந்தோஷம். அது அவரா நீ எதுக்கு இது என்ன கஷ்டப்படுறன்ற மாதிரி ஒரு சங்கையும் எனக்கு இலவசமாக கொடுத்து, ஏன்னா ஒரு சங்குநாதம் முழங்குபவரை நான் ஆச்சரியமாக அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கிரிவல செல்லும் பொழுது நாமளும் ஒரு சங்கு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த மாதிரியான ஒரு அற்புத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த திருவண்ணாமலை அரசு கல்லூரி வளாகத்தில் 1008 சாதுக்கள் ஒரு சேர 3 நிமிஷம் மேலே சங்குநாதம் முழங்கி உலக சாதனை படைத்தார்கள். அந்த சான்றிதழ்கள் எல்லாம் உங்களை போல தான் அந்த கொடுத்தார்கள். அந்த சங்கம் நான் வைத்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதனால் வந்து அண்ணாமலையாருடைய கருணை தான். கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும். உலக சாதனையாளருடன் ரொம்ப சந்தோஷம். இவரும் உண்மையாவே எனக்கு இவ்வளவு நாள் யார்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த நேரலையின் மூலமா இந்த உங்கள் முன்னாடி தான் இதை யார்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொன்ன பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்று வந்து விளம்பரப்படுத்துகிறது இல்லை, கடவுளா கொடுத்தது. ஒரு உலக சாதனையாளர் கூட நான் ஒரு உலக சாதனை என்று பீற்றி கொண்டு இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன், நினைக்கிறேன். மகிழ்ச்சி. எதுவும் நமது கையில் இல்லை. எது நமக்கு கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். கண்டிப்பாக நடக்கும். நாம் நினைத்தால் எதுவும் நடக்கும். முயன்று பாருங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். வெற்றி 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 நமதே. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. நன்றி 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 நன்றி.